தனக்கு மகளா நடித்த ஒரு நடிகைக்கு நான் ஹீரோவா நடிக்கிறதான்னு விஜய் சேதுபதி நடிகை கீர்த்தி செட்டியை குறிப்பிட்டு ஒரு பேட்டியில் பேசியிருந்தாரு. அப்போ கூட எல்லோருமே ரஜினியை கேலி செஞ்சாங்க. இப்படி சொல்லும் விஜய் சேதுபதி எங்க, ரஜினிக்கு மகளா நடித்த மீனாவை தனக்கு ஜோடியாக ஆக்கிய ரஜினி எங்க அப்படின்னு ரஜினியையும் விஜய் சேதுபதியும் ஒப்பிட்டு நெட்டிசன்கள் ரஜினியை வறுத்தெடுத்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் சிவாஜியுடன் மகளாக, சகோதரியாக, காதலியாக, மனைவியாக நடித்த ஒரே நடிகை பற்றிய தகவலை தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 60களில் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிப்பு பல்கலைக்கழகமாக அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர் தான் சிவாஜி கணேசன். நடிப்பு மட்டுமே தன்னுடைய மூச்சு என இருந்தவர். அவரோட ஒவ்வொரு நரம்புகளுமே நடிக்கும், ஒவ்வொரு அசைவுகளிலும் வித்தியாசமான நடிப்பை பார்க்க முடியும். அவருடைய கண்கள் நடிக்கும், முகம் நடிக்கும், வாய் நடிக்கும். அப்படி சினிமா மீதும் நடிப்பின் மீதும் பெரும் பற்று உடையவராக இருந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவருடன் மகளாகவும் நடித்து, சகோதரியாகவும் நடித்து, காதலியாகவும் நடித்து, கடைசியில் மனைவியாகவும் நடித்த ஒரு நடிகை அவர் யாருன்னு என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த நடிகை வேறு யாரும் இல்லைங்க, நடிகை லக்ஷ்மி தான். தன்னுடைய 16வது வயதில் சினிமாவில் அறிமுகமானவர் தான் லக்ஷ்மி. இவர் நடித்த சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படம் பெரும் வரவேற்பை இவருக்கு பெற்றுக் கொடுத்துச்சு. கங்கா என்ற ஒரு வித்தியாசமான கேரக்டரில் அந்த படத்தில் நடித்து மிகப்பெரிய தாக்கத்தை அந்த காலத்திலேயே ஏற்படுத்தியிருந்தார் லக்ஷ்மி. நடிகர் திலகம் என்றும் இவரை குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு நடிப்பில் லட்சுமி கை தேர்ந்தவர். கிட்டத்தட்ட 600 படங்களுக்கு மேலே நடித்து இன்னைக்கு தெலுங்கில் மிக பாப்புலரான நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கிறாரு லட்சுமி. சமீபத்திய ஒரு விழா மேடையில் சிவாஜியை பற்றி கூறும்போது, சிவாஜிக்கு மகளாக, சகோதரியாக, காதலியாக, மனைவியாக நடித்த ஒரே நடிகை நான் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு லட்சுமி. அதிலும் சிவாஜி கடைசியாக நடித்த படையப்பா படத்தில் அவருக்கு மனைவியாக நடித்தது என்னுடைய பெரும் பாக்கியம்னு குறிப்பிட்டிருக்காரு நடிகை லட்சுமி.